ஜெய்ஹிந்த். இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஆபரேஷன் சிந்தூர், இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் 1:05 முதல் 1:30 வரைக்கும் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அரசுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு. அதில் இந்த தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. கூடவே தாக்குதல் நடத்தின காணொலியையும் வெளியிட்டிருக்கிறாங்க இந்திய அரசாங்கம். ஜெய்ஷ் இ முகமது மற்றும் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் அமைப்புடைய 9 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த 9 இடங்கள் சிலது பாகிஸ்தானில் இருக்குது, சிலது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்திய அரசாங்கம். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி மதியம் 12 மணியில் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியா மற்றும் யூகே இடையே இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வெற்றிகரமாக 2 நாடுகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. 2 நாடுகளும் இதனால் பயன்பெறும்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய எக்ஸ் தள பதிவில். ரொம்ப நாட்களாக இந்த 2 நாடுகள் இடையே இந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக பல சுற்றுகளாக இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம செய்தி பார்த்துருந்தோம். சில விஷயங்கள் 2 நாடுகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படலை அப்படின்ற மாதிரி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இப்போ 2 நாடுகளும் கையெழுத்திட்டிருப்பதாக பிரதமர் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. இதனால் சில பொருட்களுடைய வரி கீழே போகும்ன்ற எதிர்பார்ப்பு. எந்தெந்த பொருட்கள்ன்ற பேரும் சொல்லியிருக்கிறாங்க. விஸ்கி, அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ், அப்புறம் சில உணவுப் பொருட்களுடைய வரியெல்லாம் குறையும். ஆட்டோ காம்பனன்ஸுடைய வரியும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யூகேல ஜிடிபி 4.8 பில்லியன் பவுண்ட்ஸ் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. 2040க்குள்ளார 4.8 பில்லியன் பவுண்ட்ஸ் யூகேவுடைய ஜிடிபிக்குள்ளார வரும் இந்த ட்ரேட்னால அப்படின்ற எதிர்பார்ப்பு. 2024 2 நாடுகள் இடையே இருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்துடைய மதிப்பு 21.34 பில்லியனாக இருந்தது. முந்தின ஆண்டு, அதாவது நிதியாண்டு 2023 $20.36 பில்லியன் இருந்திருக்கு. அடுத்த 10 ஆண்டில் இதை இரட்டிப்பாக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. கூடவே மற்றொரு ஒப்பந்தத்திலும் 2 நாடுகளும் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. அது இந்த சோஷியல் செக்யூரிட்டி பேக்ட், டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் அக்ரிமெண்ட். இதுலேயும் சில இந்தியர்களுக்கு விலக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதாவது யூகேல இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் அங்கே தற்காலிகமாக தான் இருக்கிறாங்க, கொஞ்ச நாட்கள் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த சோஷியல் செக்யூரிட்டிக்காக கட்டக்கூடிய பணத்தை இனி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில். ஏன்னா அந்த பணம் கட்டிட்டு அவங்களுக்கு அதற்கான பயன் கிடைக்கிறது இல்லை. அதனால் அவங்களுக்கு விலக்கு வழங்குறதுக்கான ஒப்பந்தத்திலையும் 2 நாடுகளும் கையெழுத்திட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் தரப்பு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த யூகே இந்தியா இடையே இருக்கக்கூடிய அந்த எஃப்டிஏக்கு அவங்க நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. 2 தலைவர்களுக்கும் வரவேற்றிருக்கிறாங்க இந்த எஃப்டிஏ. டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸான கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், அரவிந்த் போன்ற ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக CNBC TV 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. 9% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது இந்த எஃப்டிஏ தான். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியா யூகே இடையே கையெழுத்திட்டிருப்பது தான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. 8%-லிருந்து 12% யூகே வரி விதிக்கிறாங்க சில டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் கார்மெண்ட்ஸ்க்கு. அது இப்போ நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18ல். டாடா மோட்டார்ஸ் குறித்து நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க வாக்களிக்கிறாங்க அந்த டிமர்ஜர் குறித்து. இப்போ அந்த வாக்களிப்பு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. 99.9% சாதகமாக வாக்களிச்சிருக்கிறாங்க டிமர்ஜருக்கு. என்ன டிமர்ஜ் ஆகுதுன்னு நம்ம முன்னே பார்த்தது தான், தெரியாதவங்களுக்காக. இப்போ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் பிஸ்னஸ் தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸ் தனியாகவும் அவங்க பிரிக்கிறாங்க. 2 ஸ்டாக்ஸாக வருது. ஒரு ஸ்டாக்ஸ் ஒவ்வொருத்துக்கும் ஒன்று கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு ஷேர் டாடா மோட்டார்ஸில் வைத்திருந்தோம்னா ஒரு ஷேர் பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸ்க்கும் ஒரு ஷேர் கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கும் கிடைக்கும் டிமர்ஜருக்கு பிறகு. MCA, ஜென்சால் மற்றும் ப்ளூ ஸ்மார்ட்டை விசாரிக்க இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். MCA அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். தொடர்ச்சியாக ஜென்சால் 19 நாள் இன்னைக்கு லோவர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. 2025 95% அவங்களுடைய ஷேர் ப்ரைஸை இழந்திருக்கிறாங்கன்ற தகவலும் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறாங்க. IGL நிறுவனத்திற்கு SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 240 245 கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 5 7 வாரங்கள்.
இந்தியன் ஹோட்டல்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நிதியாண்டு 2026 ரெவென்யூ க்ரோத் 12-15% இருக்கும்ன்ற கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூ பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய வருவாய் 1000 கோடி ரூபாயை எட்டும், அதாவது 800லேருந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ பிஸ்னஸ் கீழே எந்தெந்த பிராண்ட் வருதுன்னா ஜிஞ்சர், கியூமின் மற்றும் ஹோம் ஸ்டேஸ். மேலும் 30 புது ஹோட்டல்ஸை இந்த ஆண்டு திறப்பதற்கான திட்டத்தில் இருப்பதாகவும் இந்தியன் ஹோட்டல்ஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. 5 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் அரசு அவங்களுடைய ஷேர்ஸை ஆஃபர் ஃபார் சேல் ரூட் வழியாக விற்பனை செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு நிதியாண்டு 2027 அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. எந்தெந்த 5 பேங்க்ஸ் அது? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். இந்த தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டாடா ஸ்டீலுக்கு கோடெக் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் 150, கொடுத்துருக்கிற ஸ்டாப் லாஸ் 141. 34 அனலிஸ்ட் டாடா ஸ்டீலுக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 20 பேர் பை ரெக்கமெண்டேஷனும், 8 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும், 6 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. சராசரியாக 12 மாதத்திற்கான டார்கெட் ப்ரைஸ் அனைத்து அனலிஸ்ட்டும் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சராசரியாக டார்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கும்போது மேலும் 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ்க்கு கோடெக் செக்யூரிட்டிஸ் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1275, ஸ்டாப் லாஸ் 1360. 20 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ்க்கு. அதில் 17 பேர் பை ரெக்கமெண்டேஷன், 2 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷன், ஒருவர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. சராசரியாக அனலிஸ்டுடைய டார்கெட் ப்ரைஸ் 12 மாத டார்கெட் ப்ரைஸ் பார்க்கும்போது மேலும் 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஆப்ரேஷன் சிந்தூர் வழியாக இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ மேலும் ஆர்டர்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்க்கு. அதே போல் கூடுதலாக நிதி ஒதுக்குவாங்க டிஃபென்ஸ் செக்டருக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ஆப்ரேஷன் சிந்தூர் காரணமாக சில விமானங்களுடைய சேவை பாதிப்படைஞ்சிருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் சொல்லியிருக்கிறாங்க. இண்டிகோ, ஏர் இண்டியா, ஸ்பைஸ் ஜெட், ஆகாஷ் ஏர் போன்ற நிறுவனங்களுடைய சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. வெல்ஸ்பன் கார்ப்பரேஷன் தற்போது அப்டேட் இருக்குது. February 5 பிறகு அவங்களுக்கு பைப்ஸ்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு 1950 கோடி ரூபாய்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க வெல்ஸ்பன் கார்ப்பரேஷன். மகாநகர் கேஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 18 ரூபாய். குவார்ட்டர்லி ரிசல்ட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஸ்டாண்டலோன் பேசிஸில் ப்ராஃபிட் 252 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்ட்டர் 12% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 1865 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்ட்டர் 6% அதிகரிச்சிருக்கு. டிவிடெண்ட் 18 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சை நெரோலாக் பெயிண்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் 75 பைசா. இதில் ஸ்பெஷல் டிவிடெண்ட்டும் அடங்கும். ஸ்பெஷல் டிவிடெண்ட் 1 ரூபாய் 25 பைசா சேர்த்து தான் ஒட்டுமொத்தமாக 3 ரூபாய் 75 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 108 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. ரெவென்யூ 1816 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் May 8 வெளியிட இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? வருவாய் 8619 கோடி ரூபாயை எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இயர் ஆன் இயர் 1% விழும்ன்ற எதிர்பார்ப்பு. நெட் ப்ராஃபிட் 1069 கோடி ரூபாய் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இயர் ஆன் இயர் 15% விழும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். பாலிமெடிக்கர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. 441 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 34% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 92 கோடி ரூபாய். முழு நிதியாண்டிற்கான கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 1670 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 339 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. ஏஞ்சல் ஒன் பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க ஏப்ரல் மாதத்திற்கானது. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல் அவங்களுடைய கிளைண்ட் பேஸ் 31.48 மில்லியன் ஏப்ரல் மாதம் முடிவில். மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது 1.5% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 37% அதிகரிச்சிருக்கு. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் தரப்பு அப்டேட் இருக்குது. ஒரு புது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அமைக்க இருக்கிறாங்க கர்நாடகாவில். அதற்காக 30 ஆண்டிற்கான ஒரு லீஸில் அவங்க வந்திருக்கிறாங்க. 430 படுக்கை கொண்ட ஹாஸ்பிட்டலாக இருக்கும். இதற்கான ஒட்டுமொத்த முதலீடு 480 கோடி ரூபாய். தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் 20 பைசா. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவென்யூ 458 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 25 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 127% அதிகரிச்சிருக்கு. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இன்ட்ராடேல 4% விழுந்தது. நம்ம காலையில் 11:30 மணி 12 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டாங்க இது. பேடிஎம் 9% அதிகரித்தது. நம்ம பேடிஎம் குறித்து நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோம். அவங்க நஷ்டத்தெலாம் இருக்காங்க. ஆனால் நஷ்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போன ஆண்டுடன் ஒப்பிடும்போது. ஆனால் ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டமும் இருக்குது. அதை நீக்கிட்டாங்க அப்படின்னா நஷ்டம் இன்னும் குறையும் அப்படின்ற மாதிரி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். பேடிஎம் 9% அதிகரித்தது.
பிஎஸ்சி 10% அதிகரித்தது. அவங்க ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க, நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். மகாநகர் கேஸ் வாலட்டைலாக இருந்தது, 3% நெகட்டிவ், 3% பாசிட்டிவ். பிரமல் என்டர்பிரைசஸ் 8% அதிகரித்தது இன்ட்ராடேல. ஹெச்பிசிஎல் 2% அதிகரித்தது. கன்சை நெரோலாக் பெயிண்ட்ஸ் 7% வீழ்ச்சியாக பார்த்தது. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் 5% அதிகரித்தது. பாலிமெடிக்கு ரொம்ப வாலட்டைலாக இருந்திருக்கு, 3% நெகட்டிவ், பிறகு 6% பாசிட்டிவ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.